வியூவர்ஸ், வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிரில்டு பைனாப்பிள் மாக்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்காக நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கிரில் பேனை ஹீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை மாதிரி கிரில் பேன் இல்லாதவங்க தோசைக்கல் இல்லைன்னா பேன் அதில் கூட இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கிரில் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். மீதி இருக்கிற பைனாப்பிளை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலாலே உப்பு இருக்கிற தொட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் கிரில் பேன்லேயே நம்ம இதை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பைனாப்பிள் எல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது மாதிரி நம்ம ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஏற்கனவே கிரில் பண்ணி வச்ச பைனாப்பிளை சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச ஜூஸை ஒரு பேனில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இதே மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா இதில் உள்ள சக்கையெல்லாம் மேலே தங்கிடும், இந்த ஜூஸ் வந்து அடியில் தங்கிடும். இப்போ பாருங்கள், ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரையை நான் சேர்த்துட்றேன். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஜூஸை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் கழுவிட்டு நான் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் சாட் மசாலா கொட்டி வச்சுருக்கேன். அதில் ப்ரெஸ் பண்ணோம்னா இதே மாதிரி ஒட்டிக்கும் எல்லாத்துலேயும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜூஸை இதில் நம்ம ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி சில்லுன்னு சோடா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சோடாவை அதில் நம்ம சேர்த்துடலாம். கிரில்டு பைனாப்பிளும் கிரில்டு பைனாப்பிள் மாக்டைலும் இந்த சாட் மசாலாவோட சேர்த்து சில்லுன்னு குடிக்கும்போது உண்மையிலேயே சொல்கிறாங்க, அவ்வளோ அட்டகாசமான ஒரு சுவையில் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.